இச்சபோட் சினிமாவில் எந்த விடையிலும் நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் யார் 2 பேர் கூட வந்து கான்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, யார் 2 பேர் கூட வந்து இவங்க கூட கான்டாக்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரின்னு சொல்லி இவங்க கூட கான்டாக்டில் இருக்க மாட்டேன், இவங்க ஸ்ட்ரிக்ட்டு, இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்காங்க. அதுவும் அன்ஷிதாலாம் வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த அவங்க அன்ஷிதா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அழுத்தி ஒரு மாதிரி நம்மளை உடைய வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற விதமும் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அன்ஷிதா வந்து இவங்கெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. அவங்க சொன்ன விதமே எப்படின்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையும் வந்து நான் கனெக்டில் இருப்பேன், ஆனால் ஒருத்தர் கூட மட்டும் நான் என்னால் கனெக்டில் எப்பயுமே இருக்க முடியாது, எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து மஞ்சரியை வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அப்போவே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா நேற்று லாஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ டேஸாகவே வந்து மஞ்சரி லிட்டரலாக எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து புரிஞ்சுக்கிச்சு, அவருக்குன்னு ஒரு கேம் பிளே இருக்குல்ல. இந்த இடத்துல முத்துக்குமரன் தான் மஞ்சரிக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸு. பட் மஞ்சரிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சு அவர் பேசினது வந்து பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே அதை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இருந்தது. ஸோ மஞ்சரியை வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து என் லைஃப்பில் மஞ்சரி ஒரு லைஃப் டைமில் எப்பயுமே என்னோடய ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற ஒரு மஞ்சரி எனக்கு ஃபுல் பாசிட்டிவாக தெரிகிற ஒரு மஞ்சரி சைடு எனக்கு தெரியும். ஸோ அவங்க வெற்றிக்காக அவங்க போராடுற அந்த மஞ்சரி தெரியும், அவங்களுக்காக பெருமிதம் கொள்கிற எனக்கு மஞ்சரி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பேசினது உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பாராத ஒரு அன்பு இருக்குது. வீட்டுக்குள்ளே வரப்போ நான் 2 பேர்கிட்ட தான் வந்து சொல்லிட்டு வந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டு அண்ட் நான் இன்னொரு பர்சன் சொன்னது வந்து மஞ்சரி. ஸோ மஞ்சரியே உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் நான் சொல்லிட்டு வந்த 2 பேரில் மஞ்சரியும் ஒருத்தர். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லோரும் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே அவங்களோட பாசிட்டிவான ஒரு சைடு தெரியல அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அவங்க முத்துக்குமரன் சொல்ல அந்த இடத்துல வந்து உடஞ்சி அழுகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து தேவை. அதை வந்து முத்துக்குமரன் கரெக்டான ஒரு டைமில் கொடுத்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், பை.